சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், நீங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னா உண்மை பொய்யாயிடாது சார். பிரபுவை ஏன் கொன்னீங்க அத சொல்லுங்க. பிரபுவை நான் கொல்லல. எங்களுக்கு தெரியும் சார், நீங்க தான் கொன்னீங்க. என்ன இல்ல சார், நீங்க தான் கொன்னீங்க. இல்ல இல்ல இல்ல, பிரபுவை நான் கொல்லல சார். நீங்க பொய் சொல்றீங்க. அங்க கயல் குடும்பம் நிம்மதி இல்லாம இருக்காங்க சார். நீங்க வந்து சரண்டர் ஆகுங்க சார். கயல் பாவம் சார். இந்த பிரச்சனையினால சரியா சாப்பிட முடியாம, நிம்மதியா தூங்க முடியாம தினம் தினம் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கா. நீங்க ஒருத்தர் செஞ்ச தப்பு இத்தனை பேரை நோகடிக்கிறது ரொம்ப தப்பு சார். அது பெரிய பாவம். வந்து உண்மையை ஒத்துக்கோங்க சார், ப்ளீஸ். இன்னும் எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். பிரபுன்னு யாரையும் தெரியாது, நான் பார்த்தது இல்ல, நான் அவனை கொலையும் பண்ணல. சார் ப்ளீஸ் சார், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உண்மையை ஒத்துக்கோங்க சார். வேணா நான் உங்க கால்ல வேணா விளையாடுறேன் சார். ப்ளீஸ் வாங்க சார். ஐயோ கயல், ப்ளீஸ் என்ன விடு சார். எழில் உன்னை விடுங்கறல. என்ன அவர் உண்மையை ஒத்துக்கிறதுக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாம் சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், உண்மையை ஒத்துக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார் வாங்க சார். சார் ப்ளீஸ் சார், அதுக்காக நீ யாரை பிடிக்க வேணாம். எந்திரடா சார், ப்ளீஸ் சார். எழில் எந்திரி. நீ எதுக்காக எவன் கால்ல விழற? என்ன பண்ண சொல்ற? அடிச்ச உண்மையை கேட்க வேண்டியவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. இவர் உண்மையை சொல்லணும், மூர்த்தி வெளியே வரணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். ஏய், அதுக்காக கண்டவன் கால்ல விழுவியா? என்னாலலாம் அது பாத்துட்டு இருக்க முடியாது. இவன ஏய் கயல், ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. இத பாருங்க சார், செத்து போன உங்க பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? சத்தியமா கிடையாது சார். ஒரு அப்பாவி பொண்ணா அவ குடும்பமும் உங்களால பாதிக்கப்படும் போது அத பெருசா எடுத்துக்காம இருக்கீங்கல்ல, அதுக்கு உங்க பொண்ணோட ஆத்மா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காத. கையிலோட தங்கச்சி ஆனந்தி வாழ்க்கை பாதிக்கப்பட போகுது. அவங்க அண்ணன் மூர்த்தி ஜெயில இருக்கா. அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நடுத்தருவில் நிக்க போறாங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்க பொண்ணு மேல பாசம் வச்சிருந்தீங்களோ அதே அளவுக்கு தான் அவங்க அண்ணா ஒரு பொண்ணு மேல பாசம் வச்சிருந்திருப்பாரு. அவரோட பாசத்தை இழந்து அந்த சின்ன குழந்தை கஷ்டப்படணுமா? எழில், இவருக்கு இவர் பொண்ணு மேல உண்மையான பாசம் எல்லாம் கிடையாது. சும்மா பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இல்லனா இன்னொரு குடும்பத்தோட கஷ்டத்தை உணராம இருப்பாரா? எனக்கு பாசத்தை பத்தி தெரியாது. நான் என் பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? உங்க பொண்ணு மேல நீங்க உண்மையான பாசம் வச்சிருந்தீங்கன்னா உண்மையை சொல்லுங்க பாப்போம். சார், என்ன நடந்துச்சு? எதுக்காக பிரபுவை கொலை பண்ணீங்க? சொல்லுங்க சார். உங்களை நான் அப்பாவா நினைச்சு கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. சரிமா, நான் சொல்றேன். நான் தான் அந்த ஃப்ராட் பை பிரபுவுக்கு விஷத்தை வச்சு கொண்டேன். ஆமாமா, நான் தான் விஷம் கொடுத்து கொண்டேன். என் பொண்ணு பேரு ரம்யா. என் பொண்ணு மேல நான் உயிரே வச்சிருந்தேன். அவதான் என்னோட உலகம். என் மக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சேன். டாக்டருக்கு படிக்கணுப்பான்னு கேட்டா. அதுக்காக அவளை ஆசாசியா நீட் கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விட்டேன். அங்க அவ கூட படிச்ச பொறுக்கி நாய் பிரபு என் மக போட்டோவை மார்பிங் பண்ணி அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்துகிட்டு என் பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி மானபங்கப்படுத்தி இருக்காங்க. இனி உயிரோட இருந்த அப்பாவுக்கு தான் அவமானம்னு சமுதாயத்துக்கு பயந்து இதை என் பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்.
இந்த லெட்டரை படிக்கும் போது ஒரு தப்பு பண்ணாத என் பொண்ண அல்ப ஆசையால சிதைச்சிட்டாங்களேன்னு ரத்தமெல்லாம் கொதிச்சது. ரம்யாவை சித்திரவதை பண்ணவங்களுக்கு நான் அனுபவிக்கிற வலியை காட்ட வேணாமா? அதனாலதான் அவ சாவுக்கு காரணமானவங்களை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ண. அவங்கள எங்கெங்கயோ தேடின. கடைசியில உங்க வீட்டு கல்யாணத்துல அவன் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை கொல்றதுக்கு மண்டபத்துல காத்திருந்தேன். வாய்ப்பும் கிடைச்சது. இதுதான் சரியான சமயம்னு நான் தயாரா வச்சிருந்த விஷத்தை கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்தேன். அவனும் அதை குடிச்சிட்டான். அப்புறம் நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன்.